யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப் நம்ம யூடியூப் சேனலை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம யூடியூப் சேனலோட நிலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த ஆப் மூலிமா எப்போவும் எங்கேயும் நீங்கள் உங்களோட சேனலோட கனெக்டில் இருக்கலாம். உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி உங்கள் சேனலை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, இதை ஃபாலோ பண்ணி நம்மளோட சேனலோட ஸ்டேட்டஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதிலிருந்து கமெண்ட்ஸ்க்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது, நம்ம அப்லோட் பண்ண வீடியோவோட டீட்டெயில் எப்படி இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, இது யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. இது யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்காக செப்பரேட்டாக உருவாக்கப்பட்டது. இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தும், iOS யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்களோட சேனல் மெயில் ஐடி கொடுத்து இதை சைன்இன் பண்ணிக்கணும். சைன்இன் பண்ணிட்ட பிறகு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட டேஷ்போர்டை பார்ப்பீங்க. இங்கே உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் சேனலோட அனலிட்டிக்ஸ் இங்கே இருக்கும். இங்கே நீங்கள் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். உங்கள் வியூவர்ஸ் உங்களுக்கு பண்ண கமெண்ட்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். மொத்தத்தில் உங்களோட டேஷ்போர்டில் இருந்து லேட்டஸ்ட்டாக உங்கள் சேனலில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் டேப் பண்ணால் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு செக்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கிற வியூ மோர் அப்படின்றத டச் பண்ணாலும் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த பேஜில் எப்பவும் போல் மெனு ஐக்கான், நோட்டிஃபிகேஷன் ஐக்கான், உங்கள் சேனல் அக்கௌண்ட் ஐக்கான் இருக்கும். இந்த மெனு ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவோட இன்னொரு பேஜ்க்கு போகும். இதில் வீடியோஸ், பிளேலிஸ்ட், கமெண்ட்ஸ், அனலிட்டிக்ஸ் இருக்கும். வீடியோஸ் பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ண மொத்த வீடியோஸையும் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பண்ண லைவ் ஸ்ட்ரீமையும் பார்க்கலாம். இங்கே நீங்கள் வீடியோஸை ஃபில்டர் பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இங்கே உங்கள் வீடியோஸை நீங்கள் சர்ச் பண்ணியும் பார்த்துக்கலாம், வீடியோஸையும் லைவ் ஸ்ட்ரீமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோவோட மோஸ்ட் வியூடு, அதிகமாக வியூஸ் பண்ண வீடியோ எது, மோஸ்ட் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ எது அப்படின்ற லிஸ்ட்டையும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இங்கே ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவோட பர்ஃபார்மன்ஸையும் கமெண்ட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் கூட பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த வீடியோவோட தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி அப்புறம் மற்ற செட்டிங் ஆப்ஷனை நீங்கள் எடிட் அல்லது ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ண மொத்த ப்ளேலிஸ்ட்டும் வியூ ஆகும். இந்த ப்ளேலிஸ்ட்டில் ஒன்று டேப் பண்ணி அது உள்ளே எத்தனை வீடியோ இருக்குது, என்ன வீடியோ இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளேலிஸ்ட்டோட வியூ கவுண்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே கிளிக் பண்ணி யூடியூப் ஆப்பில் இந்த வீடியோஸை வாட்ச் பண்ணலாம். இங்கே இருக்கிற பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி இந்த ப்ளேலிஸ்ட்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விசிபிலிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பப்ளிக், அன்லிஸ்ட், ப்ரைவேட் இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டர், எந்த வீடியோக்கு அடுத்து எந்த வீடியோ வரணும் அப்படின்றத ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து டெலீட் த பிளேலிஸ்ட், இந்த பிளேலிஸ்ட் வேணாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் பேஜில் ரீசெண்டாக உங்களுக்கு வந்த கமெண்ட்ஸ்லேருந்து எல்லா கமெண்ட்ஸுமே இருக்கும். இந்த கமெண்ட்ஸை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கலாம். பப்ளிஷ்ட், ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ, லைக்லி ஸ்பேம் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கலாம். பப்ளிஷ்டில் நீங்கள் வியூவர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ரிப்ளை பண்ணலாம். இங்கே இருக்கிற மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கமெண்ட்டை ரிப்ளை பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், இல்லைனா உங்கள் சேனல்லேருந்து இவங்கள ஹைட் பண்ணலாம். ஹெல்ட் ஃபார் ரிவ்யூ, லைக்லி ஸ்பேம் இது ரெண்டுத்துலேயும் கமெண்ட்டை அப்ரூவ் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ரிப்போர்ட் பண்ணலாம். அடுத்து அந்த யூஸரை உங்கள் சேனல்லேருந்து ஹைட் பண்ணலாம். அடுத்து இருக்கிற அனலிட்டிக்ஸ் பேஜில் உங்கள் சேனலோட மொத்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது இங்கே உங்கள் சேனலோட ரியல் டைம் வியூஸ், வாட்ச் டைம், இம்ப்ரெஷன், சிடிஆர், டிராஃபிக் சோர்ஸ் இது எல்லாமே இருக்கும். இம்ப்ரெஷன் அப்படின்னா உங்கள் சேனலை யூடியூப் எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு அதோட கவுண்ட்டு தான் இம்ப்ரெஷன் அப்படின்றது. இந்த செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வியூஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். டிஃப்ரெண்ட் டேஸோட வியூஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதில் 2 ஐக்கான் மட்டும் ஆப்போட எல்லா பேஜ்லேயுமே இருக்கும். அது என்னென்னா நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அக்கௌண்ட் ஐக்கான்.
இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானில் உங்கள் சேனலோட நோட்டிஃபிகேஷன், உங்கள் கமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இங்கே இருக்கிற கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணி உங்கள் நோட்டிஃபிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிளியர் ஆல் அப்படி கொடுத்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணால் போதும். கடைசியாக நாம் பார்க்க போகிறது, உங்கள் அக்கௌண்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் இல்லாமல் வேறு அக்கௌண்ட்டை ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்து இந்த அக்கௌண்ட் இல்லாமல் வேறு சேனலோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இங்கே செட்டிங்ஸில் கிளிக் பண்ணி உங்கள் ஆப்போட செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெல்ப் வேணும்னா இங்கே கிளிக் பண்ணலாம். ஃபீட்பேக் சென்ட் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணோன்னா நம்ம நேரடியாக யூடியூப் பேஜ்க்கு போயிடலாம். இன்னொரு விஷயம், ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இங்கே இருக்கிற செட்டிங்கில் போய்ட்டு டார்க் மோட் வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் iOS யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபோன் செட்டிங்கில் போய்ட்டு டார்க் மோட் ஆன் பண்ணி டார்க் மோட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.